வைகான்சியில் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஈவெண்ட். கடைசி ஒரு 85+ இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஸோ இதில் வந்து நிறைய ஃபாஸ்ட் கிரேட்ஸ், நிறைய ஃபாஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம் ஆடிருக்காங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 2024 லைக் என் கேம்ஸ் வந்து அவ்வளோ சரியான ஆடலை. ஸோ அதுலேருந்து வந்து இப்போது 2025 ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வருது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நானும் என் ட்ரெயினர் கிராண்ட் மாஸ்டர் ஆர்பி ரமேஷன் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன் டோர்னமெண்ட்டுக்கு. அண்ட் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2025 நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப், கிராண்ட் ஸ்விஸ், இதெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ். அது இல்லாமல் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் இயராக தான் இருக்கும். இந்த விண்டு வந்து கேண்டிடேட் டோர்னமெண்ட்ஸுக்கோ இல்லை வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் குவாலிஃபைட் ஆகிறதுக்கோ இந்த மாதிரியான யூசேஜ் இருக்கும். இந்த கரியரில் இந்த டைட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த டைட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிடே சர்க்கியூட்டுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். ஸோ இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது. பட் இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, ஏன்னா எனக்கு லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் லைக் என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 13 ரவுண்ட் நீங்களும் கேஸ் ஈக்குவல் பாயிண்ட். ஃபைனல் ரவுண்டில் கேஸும் சரி நீங்களும் சரி லூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் டை பிரேக்கர் வரும் எதிர்பார்த்தீங்களா? அந்த ஃபைனல் ரவுண்டில் உங்களுடைய ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு? ஃபைனல் ரவுண்ட் பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட ஆடிட்டு இருந்தோம். அண்ட் நான் ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ட்ரபிளில் மாட்டிக்கணும். அண்ட் ஆப்பனன்ட்ஸ் லைக் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் டை பிரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அது ஓகே, பிளிட்ஸ் ஃபார்மேட் லைக் கேம்ஸ் வந்து முன்ன பின்ன போகலாம். அண்ட் கடைசி ஜெயிச்சது சந்தோஷம். டை பிரேக்கர் குக்கேஸ் கூட அப்படின்றப்ப எப்படி கேட்குறீங்க? ஏன்னா தமிழ்நாடுல ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அந்த மாதிரியான டோர்னமெண்ட்ல, அதுவும் டைட்டில் டெசிஷனுக்கான ஒரு டோர்னமெண்ட்ல ஃபைனலில் விளையாடுறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே செலிப்ரேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல? கேஸ் ஆப்பனன்ட் பிளேயர் அப்படின்றப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? லைக் ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா கடைசியில் நம்ம கடைசி ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைக் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரெண்டு இந்தியன், ரெண்டு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த டைட்டில் வந்து நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். பட் லைக் கேமுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து கிளாசிக்கல் கேமே 6.5 hours ஆடினேன். அதுக்கப்புறம் 1/2 hour தான் பிரேக் இருந்துச்சு, டை பிரேக். ஸோ அதுக்கு நான் மென்டலாக ரெடி ஆகிறதுக்கே வந்து ப்ளஸ் ரெஸ்ட் வேறு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறதுக்கே வந்து எல்லா டைமும் போயிடுச்சு. அண்ட் தென் டக்குன்னு உடனே பிளிட்ஸ் வந்து அடுத்தடுத்த கேம் டக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு தான் இருக்குது. அந்த பிளண்டர் எதிர்பார்த்தீங்களா? கடைசி ஸ்டேஜில் எப்படி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல லாஸ்ட்ல கிங் லாரி மிஸ் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு பிளண்டர், அதே மாதிரியான ஒரு மிஸ் ஏறி நம்ம கேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பிளண்டர் எதிர்பார்த்தீங்களா? இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? பிளிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறது லைக் டக்குன்னு கேம் டர்ன் ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் பிளிட்ஸ் கேம்ல கூட நான் வந்து கம்ப்ளீட் ஈக்குவல் பொசிஷன், நான் தான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் டக்குன்னு 1 move பிளண்டர் பண்ணிட்டேன் நான். ஸோ பிளிட்ஸ் கேம்ஸில் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். லைக் டக்குன்னு லைக் ரெண்டு பேருக்கும் ஒரு less than 10 seconds தான் இருந்துச்சு. ஸோ